உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்ட மறைமலை நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் கட்சியை வலுப்படுத்துவது பற்றியும் மறைமலை நகர் நகராட்சியில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலை அமைப்பது தொடர்பான கருத்துக்கள் பற்றியும் தீர்மானங்கள் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் சாந்தன், ராஜ்குமார், முகிலன், ராஜேஷ், நித்யா, பாஸ், ராகுல், மகளிர் விடுதலை இயக்கம் லதா, வெண்ணிலா, ராஜேஸ்வரி, பிரேமா, ஜான்சிராணி, அமுதா, சுதாகரன், ராஜசேகர், சிலம்பு, அறிவமதன், குருநாதன், கோட்டி, ஆட்டோ ரவி, ராமச்சந்திரன், தமிழ்வாணன், சசி, நந்திவரம் அருள், கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிலமில்லாத மக்களுக்கு கடந்த 4.5 ஆண்டு காலமாக இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி விண்ணப்பத்தும் கிடைக்காததால் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாநில துணை செயலாளர் சுசி கலையரசன் தலைமையில் பாய் போட்டு உறங்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அப்பன், கோவை கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் கிணத்துக்கடவு சுப்பிரமணி, தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் முகமது அலி, கண்ணகி, ரஹ்மத் நிஷா, சம்பத், சூர்யா, காளியம்மாள், மூர்த்தி, கனகராஜ், பாலு, வெற்றி செல்வன், தினேஷ், சந்தோஷ், நடராஜ், காஜா, தங்கமணி, சேட், கருப்பையா, வழக்கறிஞர் சூர்யா, ரம்யா, பராசக்தி, செல்வி, பழனியம்மாள், அருண் ஜெகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழர் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க கடந்த 4.5 ஆண்டு காலமாக ஏழை எளிய குடிசைவாழ் மக்களுக்கு, SC, ST, BC, MPC மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வேண்டும் என்று பலமுறை விண்ணப்பித்து விட்டோம். வட்டாட்சியர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை, பொறுப்பு அமைச்சர் முதல் முதலமைச்சர் வரை விண்ணப்பித்தோம். இதுவரை வீட்டுமனை பட்டா கிடைக்கவில்லை. எனவே இன்றைக்கு நாங்கள் வாய் போட்டு படுத்துறங்கும் போராட்டத்தை அறிவித்து விடுதலை சிறுத்தை சார்பாக எங்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தோம். காவல்துறை ஆணையர் அவர்கள், உதவி ஆணையர்கள், இன்ஸ்பெக்டர்கள் என எல்லோரும் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரிடம் அழைத்து சென்று உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிட நாங்கள் உதவி செய்கின்றோம். வாய் போட்டு படுக்கு உறங்கும் போராட்டத்தை நீங்கள் ஒத்திவைக்கப்பட வேண்டும், தயவுசெய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று சொன்ன காரணத்தினால் காவல்துறையினுடைய ஆணையருடைய, துணை ஆணையருடைய, இன்ஸ்பெக்டர் ஆய்வாளருடைய அந்த கருத்தினை கேட்டு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மட்டும் பண்ணிவிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்திக்க செல்கின்றோம். எனவே இனியும் காலதாமதம் செய்யாமல் எங்கள் விண்ணப்பங்கள் மீது பரிசீலனை செய்து உடனடியாக பட்டா வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சேரி சாலையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் முழு உருவ வெண்கல சிலை வைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு, கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், நகர செயலாளர் பாபு, கருணபுரம் பகுதியைச் சேர்ந்த சில சமூக விரோதிகளை கண்டித்து விசிக தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியழகன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி பழசாறு கொடுத்து உண்ணாநிலை போராட்டத்தை முடித்து வைத்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் பிரசாத்திடம் அம்பேத்கர் வெண்கல சிலை வைக்க அனுமதி வழங்க கோரி மனு கொடுத்தார். இந்த போராட்டத்தில் விசிக மாவட்ட செயலாளர்கள் அறிவரசு, பழனியம்மாள், மண்டல செயலாளர் ராஜ்குமார், நகர நிர்வாகிகள் இடிமுரசு, பச்சாப்பிள்ளை, சாரங்கல் குமார், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன், மாவட்ட துணை செயலாளர் ஆசிரியர் ராமமூர்த்தி,
தொகுதி செயலாளர் அம்பிகாபதி, மாவட்ட பொருளாளர் கலையழகன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தமிழழகன், மாவட்ட மகளிரணி செயலாளர் ராணி, தொழிலாளர் மாவட்ட அமைப்பாளர் வேலுமணி, நகர நிர்வாகிகள் எம்ஜிஆர், இனியன், சீனு, சாரங்கன், நாயகம், ஒன்றிய துணை செயலாளர் மாதேஸ்வரன், மாநில துணை நிலை நிர்வாகிகள் பாசறை பாலு, வழக்கறிஞர் சாவி முருகவேல், பவளக்குடி, கருப்புத்துறை, கூத்துக்குடி பாலு, லியோடென்லி, வழிநடத்தும் சிறுத்தைகள் தலித் ஏழுமலை, ஆட்டோ ஏழுமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் சாசன் தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தொழிற்சங்கத்தின் சிறப்பு தலைவர் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொழிற்சங்கத்தின் சார்பில் வெள்ளி விழா கொண்டாடுவது, பொதுக்குழுவை கூட்டுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்வில் தொழிற்சங்கத்தின் தலைவர் வேல்முருகன், செயலாளர் கல்யாண சுந்தரம், பொருளாளர் சீனிவாசன், முன்னாள் தொழிற்சங்க செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வடகுச்சிப்பாளையம் கிராமத்தில் வசிக்கும் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த செம்மனேரி மகன் கஜினி என்பவர் விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் இதுவரை 3 பேர் சாதி பெயரை கூறி கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான கஜினி தற்கொலைக்கு முயன்று முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உயிரிழப்புக்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் அவரது குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் விசிக விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் விசிகாவினர் மற்றும் பொதுமக்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிணவரை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயச்சந்திரன், கிட்டு, கார்மேகம், ரஞ்சித்குமார், நகர செயலாளர்கள் சந்தர், எழிலரசன், மகளிரணி மாவட்ட செயலாளர் ஜனதா, மாவட்ட அமைப்பாளர்கள் வழக்கறிஞர் இளஞ்சேரன், சுரேஷ், வழக்கறிஞர் பிருந்தா, விஸ்வதாஸ், மாநில துணை செயலாளர்கள் ஆசிரியர் லட்சுமி நாராயணன், வடிவேல், மாவட்ட துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் அருள் வளவன், பிரசாந்த், கவுன்சிலர் ஏகாம்பரம், மகளிர் துணை செயலாளர்கள் தீர்த்தமலை விஜய் வளவன், சரண்ராஜ், கவி மணிமாறன், மணிகண்டன், மகளிரணி ஒன்றிய செயலாளர்கள் ரோசி, திவ்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வடகுச்சிப்பாளையத்தைச் சார்ந்த கஜினி என்பவர் கடந்த 6ஆம் தேதி சாதிவெறி கும்பலால் தாக்கப்பட்டார். அதன் பிறகு அந்த வலி கொடுமையால் வீட்டிலே தற்கொலைக்கு முயன்றார். அவரை மருத்துவமனையில் அழைத்து வந்து சேர்த்துவிட்டு கடந்த 9ஆம் தேதி சாதியவாதிகள் மீது புகார் கொடுக்கப்பட்டது. அதிலே SC/ST வழக்கிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுநாள் வரை குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்யப்படவில்லை. நேற்று இரவு கஜினி இறந்துவிட்டார். இப்பொழுது வரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. இதை கண்டித்து இங்கே உள்ளிருப்பு போராட்டத்தை ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் சார்பாகவும் இங்கே நடத்தி வருகிறோம். அடிப்படையிலே இந்த பகுதி சாதிய வன்கொடுமை நிறைந்த பகுதியாக நிலவுகிறது. இந்த பகுதியை சாதிய வன்கொடுமை பகுதியாக தமிழக அரசு உடனடியாக அறிவிப்பு செய்ய வேண்டும். சாதியவாதிகளை இரும்புகரம் கொண்டு நசுக்க வேண்டும். கஜினியின் குடும்பத்திற்கு உடனடியாக வேலை வழங்க வேண்டும், நிவாரணம் வழங்க வேண்டும். இந்த குற்றவாளிகள் தொடர்ந்து வடகுச்சிப்பாளையத்திற்கு சென்று வீடேறி தாக்கக்கூடிய ஒரு நிலை நிலவி வருகிறது. அந்த பகுதியிலே தலித் மக்கள் 50 குடும்பம்தான் வசித்து வருகிறார்கள். சிந்தாமணியிலே 500 குடும்பம், வடகுச்சிப்பாளையத்திலே 200 குடும்பம் மாற்று சமூகத்தினர் வசித்து வருகிறார்கள். இதற்கு மத்தியிலே 50 குடும்பம் என்பதால் தொடர்ந்து அவர்களை நசுக்குகின்ற வேலையை இவர்கள் செய்து வருகிறார்கள். கத்தியுடன் சென்று அந்த பகுதி மக்களை மிரட்டுவது, அவர்களுடைய உடைமைகளை பறிப்பது என்கின்ற பல செயல் திட்டங்களை இந்த சாதியவாத கும்பல் தொடர்ந்து செய்து வருகிறது. அவர்கள் கைது செய்யும் வரை இந்த உடலை நாங்கள் வாங்க மாட்டோம். உடனடியாக
மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும். காவல்துறை இதிலே மெத்தனம் காட்டுகிறது. அவர்கள் அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். 2 நபர்களை குறிப்பிட்டு ஊரை சார்ந்தவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடத்திலே புகார் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை இன்னும் விசாரிக்கவில்லை. ஒரு நபரை விசாரித்து விட்டதாகவும் ஒரு நபரை கண்டுபிடிக்க முடியவில்லை, விசாரணையில் இருக்கிறார், அவரை நாங்கள் வெகு விரைவிலே கண்டுபிடித்து விசாரணை செய்கிறோம் என்று அதிகாரிகள் இங்கே கூறுகிறார்கள். அவரது பெற்றோர்களை சமாதானம் செய்து உடலை கொடுப்பதற்கு முயற்சி செய்கிற காவல்துறை உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பை காட்டுவதிலே கவனம் செலுத்தவில்லை. இங்கே தொடர்ந்து இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே தனி கவனம் காவல்துறை செலுத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். கைது செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும். கைதுக்கு பிறகுதான் இந்த உடலை வாங்குவோம் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு உடனடியாக இதிலே தலையிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் திலீபன். நான் வழக்கறிஞர். விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர், விடுதலை சிறுத்தை கட்சியோட மைய மாவட்ட செயலாளராக நான் பணியாற்றி வருகிறேன். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் VR லெனின் ஒருங்கிணைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் முன்னிலையில் காஞ்சிபுரம் பகுதியில் இருந்து 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள், இளைஞர்கள் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,